தட்டானை தொட்டவனை தொட்டவன் கெட்டான்னு ஒரு பழமொழி. ஆமா, தட்டானை தொட்டவனை தொட்டவனை கெட்டான். என்ன ஒருத்தர் கேட்டு விட்டாரு. ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்தா அப்புறம் தான் புரிஞ்சது. தட்டான்னா என்ன? என்னது? இந்த பறக்குதுல ஒரு பூச்சி, ஒரு உயிரினம். தட்டான்னு ஒரு பறவை. பறவை இல்ல, அதான பறக்கும். பூச்சி இறகு இருக்கு. அந்த இறகு என்னைக்கு இப்படி மடக்கி பார்த்ததே இல்ல. எங்க உட்கார்ந்து இருந்தாலும் விரிச்ச வழியே தான் இருக்கும். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அப்படி அதுக்கு பேரு தட்டான். அடுத்து தட்டான் என்றால் பொற்கொள்ளர், நகை செய்யக்கூடிய ஆசாரிக்கும் தட்டான்னு ஒரு பேர் இருக்கு. இப்ப தட்டான்னா எதை கேட்டாலும் தட்டாம கொடுப்பாருன்னா அவருக்கும் தட்டான்னு ஒரு பேர் இருக்கு. எங்க வந்துருச்சு பத்தியில அர்த்தம். தட்டான்னா தட்டவே மாட்டாரு, தடை சொல்ல மாட்டாரு, எது கேட்டாலும் கொடுப்பாருங்கிற தட்டான் யாரு? வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் ஈண்ட பிரான் என்ற சிவபெருமான் எதை கேட்டாலும் கொடுப்பாரான் தட்டாம. அப்படி தட்டாம கொடுத்த ஈசனை, தட்டானை தொட்டவனை, தொட்டவன் யாரு? மார்க்கண்டேயர். என்றும் 16 என்ற வயது பெற்றாரு. 16 வயதுல இறக்கணுங்கிறது இறைவன் கொடுத்த வரம். அன்று அழுது கொண்டிருந்த தாய் தந்தை இடத்துல வந்து கேட்கிறாரு, ஏன் அழுகிறீங்க தம்பி? உனக்கு இன்றையோட 16 வருஷம் முடிஞ்சிருச்சு, ஆயுது முடிய போகுது, இதோட நீ இறந்துருவாப்பா, உனக்கு இறைவன் கொடுத்த வரம், ஏன் அதுக்கு நீங்க கவலைப்படுறீங்க? வரம் கொடுத்த ஈசன் இருக்காரா, செத்து போனாரான்னு கேட்டாரு. ஒரு காசு கொடுக்குறாரு, கள்ள நோட்டா போச்சு, கொடுத்த மணிகண்டன் இங்கே இருக்கும்போது நான் ஏன் கவலைப்படணும்? தம்பி இதை வச்சுக்கிட்டு வேற நோட்டு கொடுங்கன்னா கொடுத்துட்டு போச்சு. அப்புறம் ஈசன் உயிரோட இருந்தா வரத்தை நான் வாங்குறேன், வரம் கொடுக்க அவர் இருக்காரு, வரம் கேட்க நான் இருக்கேன்னு போனார். அமிர்த கடேஸ்வரர் திருக்கடையூர் அமிர்தமே லிங்கமா இருந்த லிங்க திருமேனியை கட்டி பிடித்தார். மார்க்கண்டேயர் உயிரை பற்றுவதற்காக வந்த யமதர்மன் பாசக்கயிறை வீசினான், யமனுடைய உயிர் போச்சு. இப்ப தட்டானை தொட்டவனை தொட்ட யமதர்மன் கெட்ட. எப்படி பத்தியெல்லாம் இங்க சில பேர் அப்படித்தான் இருக்கு. சில